இப்ப எதுக்கு இவன் அத்தனை ராத்திரில வந்து அண்ணாமத்தா உட்காந்துருக்கான்னு தெரியலையே. எங்க அம்மா வேற ஓவர வாய் பேசிவிட்டாங்க. இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்து கிடக்காலோ. இவ கையில நம்ம சிக்கணும் நம்ம காலி இருந்தாலும் வேற வழியே இல்ல. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, உன் முகம் கோவப்பட மாதிரி நல்ல செகப்பா கிடக்கு. முகத்துக்கு ரோஸ் பவுடர் அள்ளி போட்டுட்டியா என்ன? ஏன் பேச மாட்டேன்? உள்ளுக்குள்ள எப்படா எரிமலை வெடிக்கும்னே காத்து கிடக்கு. நான் கோவத்துல கொந்தளிச்சிட்டு கிடக்கேன். ஆனா உனக்கு என் முகத்தை பார்த்தா கோவப்பழுத்து செவந்த மாதிரி கிடக்கும். ரொம்பதான் நக்கல் திமிரு. ஐயோ இல்ல சின்ன பொண்ணு, உண்மையதான் சொல்றேன். நீ ரொம்ப அழகா இருக்க பத்திக்க. கோவத்துல கூட அவ்வளவு அழகா அம்சமா இருக்க. அப்படியே அந்த அம்மனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கே. அப்படியே சொல்றீங்க? நிஜமா சின்ன பொண்ணு, பிலீவ் மீ, பிராமிஸ். அவ்வளவு அழகா இருக்க பத்திக்க. இந்த உலகத்திலே அழகான சம்சாரம் யாருன்னா அது என் சின்ன பொண்ணுங்க. சும்மா இருக்கேன். அப்படியும் நாம சொன்ன பொய்யும் உண்மையை நம்பிட்டா. எப்படியோ இவ்வளவு ஒரு வழியா சமாதானப்படுத்தியாச்சு. இனிமேட்டு நாம என்ன சொன்னாலும் அமைதியா வாய் மூடி கட்டுக்கிடுவா. பரவாயில்லையே சின்ராசு, பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்துவது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதை வச்சு ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஓபன் பண்ணா அத்தனை பேரும் நம்ம கிட்ட தான் வந்து கிளாஸ்ல கத்துக்கிட்டு போவாங்க போல இருக்கு. பொண்ணுங்க கோவமா இருக்கும்போது நீதான் இந்த உலகத்திலே அழகு வழகு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு 5 புழுகு எடுத்து போட்டோம்னா அப்படியே நம்பிதாளுவோம். என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு அழகா இருக்கியே அதை யோசனை பண்ணிட்டு இருக்க பத்திக்க. ஆனா நீயே இவ்வளவு அழகா இருக்கு, அப்போ உங்க அம்மா எவ்வளவு அழகா இருப்பாங்க. என்னது? ஐயோ இல்ல சின்ன பொண்ணு, தப்பா இல்ல பத்திக்க. உன்னைய பத்த அம்மா என் மாமியார் அந்த அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு யோசனை பண்ணி பார்த்தேன். அவங்க கிட்ட தானே உனக்கு இந்த அழகு வந்திருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நேச்சுரலாவே அழகு. ஆனா எங்க ஆட்சி சொல்லுவாங்க நான் எங்க அப்பா மாதிரி அம்சமா இருப்பேன்னு. எங்க அப்பா மாதிரியா நானு அப்படிதான் இருப்பேன்னு எங்க ஆட்சி சொல்லியிருக்காங்க. என்னது உங்க ஆட்சி சொன்னாங்களா? அப்ப நீங்க அப்பா அம்மாவை பார்த்தது இல்லையா? அது எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாவுல. நினைவு அப்பா அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. போட்டோடவே இருக்குன்னு நினைக்கேன். போட்டோ கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஏதோ 1-2 போட்டோ வீட்டுல இருக்குன்னு நினைக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும்னு எங்க அப்பா அம்மா முகத்தையும் நான் பார்க்க மறந்துட்டுனா பாத்துக்கங்களேன். அவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திட்டியெல்லாம் கொடுப்பாவளா, அதெல்லாம் கூட நாங்க கொடுத்தது இல்லை. அப்பா அம்மா போட்டோ பார்த்தா அதே ஞாபகம் வரும், கஷ்டமா இருக்கும். அதனால அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நான் அம்பிட்டுக்கேன். எங்களுக்கு வேற யாரும் இல்லை பார்த்துக்கிடுக்க. இப்படியும் ஒரு பொண்ணு இருக்குமானு இப்பதான் நான் யோசிக்கிறேன் சின்ன பொண்ணு. அப்பா அம்மா பத்தி இது வரைக்கும் நீ எதுவுமே யோசனை பண்ணலையா? நீ நினைச்சு கூட பாக்கலையா? அவங்க போட்டோ கூட உனக்கு பார்க்கணும்னு தோணலையா? அவங்கள பார்த்தோ இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சு என்ன நடக்க போகுது? அவங்க தான் என் கூட இல்லல்ல. சரி அதை விட இப்ப எதுக்கு தேவையில்லாத கதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விட்டு தள்ளுங்க. சரி அதுல இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப ராத்திரி நேரத்துல வந்து தனியா உட்காந்து கிடக்க? அதுவா எல்லாம் உங்க அம்மா வளர்த்தியா? போச்சு, மறுபடியும் வேதாலும் முருங்க மலை ஏறிடுச்சோ. இதுக்கு வாய முடிட்டு சும்மா இருந்துக்கலாம் போல. நானே எப்படி சமாதானப்படுத்தி இப்ப பாரு மறுபடியும் சண்டைக்கு நிக்கா. சும்மா இருந்த மாட்டோட கொம்ப சீவி விட்ட மாதிரி ஆகி போச்சு. இவ வேற சீரி பாயிராலே இப்ப என்ன செய்ய சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, அம்மா பேசுறதுல பெருசா எடுத்துக்காதே. நாமதே வந்து ஹோட்டல் கடை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா ஒரு தடங்கள் தான். ஏதாச்சும் ஒண்ணு நான் சொன்னதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். இது எடுத்தாலும் வேண்டாம் 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 அப்புறம் எப்படி விளங்கும்? சொல்லுங்க பாப்போம். அவங்க வேண்டாம்னு ஆரம்பிக்கும் போதே நாம ஆரம்பிக்கிறது எதுவுமே விளங்க மாட்டேங்குது. இப்படிதான் நானும் பச்சைகளையும் சேர்ந்து கடை வச்சோம். ஏங்க மாமியாரும் அவங்க மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை போட்டு படாது பாடுபடுத்தி கடைசியில் அது பாதியிலே போயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒன்று செய்யலன்னு பார்த்தா அதையும் விளங்குற மாதிரி தெரியல. வீட்டில் ஹோட்டல் கடையில் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்க அம்மாக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? இவங்க இடத்துல வேற யாராவது இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? வெளியே கடை வச்சோம்னா கடைக்கு வாடகை கொடுக்கணும், தண்ணி கரண்ட் கொடுக்கணும், கரண்ட்டுக்கு காசு கொடுக்கணும், எவ்வளவு செலவு இருக்கு. நம்மள வீட்டிலே வச்சுக்கலாம்ல. அது சொன்னா உங்க அம்மாக்கு அதுல புரியவே புரியாதே. வாடகை செலவு மிச்சம், கரண்ட் செலவு மிச்சம், தண்ணி செலவு மிச்சம்ல. சரி விடு சின்ன பொண்ணு, நான் தான் அம்மாட்ட பேசிக்கிறேன். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல பெருசா எடுத்துக்காதே. நாம தான் மளிகை சாமான் எல்லாம் வாங்கியாச்சுல, அப்புறம் என்ன விடு. இதுக்காகவோ கோச்சுக்கிட்டு இப்படி தனியா வந்து உட்காந்துருக்க. வா சின்ன பொண்ணு, கோவப்படாத. நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் சரியா? என்னமோ உங்க அம்மா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்க. இம்பட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மா மனசு மாதிரி இருக்கிறது நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு வேதெல்லாம் முருக மரல ஏறாவ. என் ஆசையில ஒரு லாரி மண்ணெல்லாம் அள்ளி போடுறாங்க. சொல்லுங்க பாப்போம். இதுல வர என் மகனை பாத்திரம் கழுவு வைப்பியான்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா நல்லவங்களா கெட்டவளா சொல்லுங்க. இப்படி கேட்ட நான் என்ன சொல்ல? உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் மகன்களுக்கு நல்ல அம்மா, மருமகளுக்கு கெட்ட அம்மா. என்னது? இல்ல தெரியலன்னு சொல்லணுமா? தெரியலையம்மா. பாத்தீங்களா, இம்புட்டு வருஷமா இருக்கீங்க, உங்க அம்மா பத்தி உங்களுக்கே தெரியல. நான் வந்து 3 வருஷமே ஆகுது. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். ஆனா உன கத்திக்கிட்டு கடையை வைக்க கூடாது, வளைய வைக்க கூடாதுன்னா என்ன ஆச்சு? சொல்லுங்க பாப்பா. கரெக்ட். யோ ஐயோ அது இல்ல சின்ன பொண்ணு. இப்படி கத்தி கத்தி தொண்டை தண்ணி வச்சு கடைசியில உன் இணைஞ்சிட்டே வேஸ்டா போகும் பாத்தீங்க. எதுக்கு இது தேவையில்லாத வேலையா சொல்லு? வீட்டுல போய் படுத்து உறங்கும். வா, நேரம் ஆகுதுல. பிள்ளைய ஒண்டிய விட்டுவிட்டு இங்க வந்து உட்காந்து கிடக்க. அம்மா பேசுறதுல எதுவும் நினைச்சுக்காத. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா? வா போவோம். உங்க அம்மா மறுபடியும் வாயை தந்து ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு.
அடி பாவி ராட்சசி, நம்மள சமாதானப்படுத்த புருஷங்காரன் ஒருத்தன் வந்தானே, அவன் என்ன ஆனா ஏதானு ஏதாவது ஒரு கவலை இருக்கா பாரு. போன சொன்ன உடனே புறப்பட்டு போயிட்டா மின்னல் வேகத்துல. புருஷங்காரன் திரும்பி வரானா இல்லையான்னு கூட பாக்கிறது கிடையாது. என்னை பத்தி ஒரு கவலை இல்லை இவளுக்கு. பூரி 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 பூரியா பூரி எங்க அம்மா சுட்ட பூரி பூரியா பூரி தினமும் கட்டுவாங்க எங்க அம்மா சாரி. பாட்டி வாய் தந்தாலும் எப்ப பார்த்தாலும் பூரி பூரின்னு புலம்பிட்டே கிடந்திய. உனக்கு பிடிச்ச மாதிரி பூரி சுட்டி வச்சிட்டேன் போதுமா? பூரியா பூரி நான் தப்பா பேசுனதுக்கு சாரி. கொலப்பட்டி போ, குழம்பெல்லாம் ஊத்தி வச்சிருக்கேன் பாரு, சாப்பிடு. இங்க பாரு, இந்த பூரி எல்லாம் சுட்டி வச்சிருக்கோம்ல, எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கி. போய் ஆயாவும் அப்பாவையும் எல்லாரையும் அழைச்சிட்டு வா. தம்பி என்ன பண்ணுதா? யாருக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுதானே, நீங்களே போய் பாத்துக்கிடுங்க. நானே கொலை வழியில இருக்கேன், பூராத்தையும் சாப்பிடாம போட மாட்டேன் பாத்துங்க. பயங்கர பசியில இருக்கேன். நான் இருக்கிற வேகத்துக்கு எப்படி 10 பூரியாவது சாப்பிட்டுருவேன். ஏம்மா அப்புறமேட்டுக்கு பூரி பத்தல அது இதுன்னு சொல்லக்கூடாது. அதனால நீங்களும் எக்ஸ்ட்ரா வந்து பூரி செஞ்சு வச்சிருக்கேன், இப்பயே சொல்லிவிட்டேன். அடியே எல்லாருக்கும் வர மாதிரி தானே செஞ்சிருக்கே. அப்ப சரி, அப்புறம் என்னைய குத்தம் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்கு தான் ஒரு முன்னெச்சரிக்கை. ஆமா என்னது பூரிக்கு குழம்பு வச்சிருக்கீங்க? சிக்கன் கிரேவி வச்சிருந்தா சூப்பரா இருக்கும்ல. அடே ஒழுங்கு மட்டும் போய் உட்காந்து சாப்பிட வழியே பாரு. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்னு சாப்பிடதையும் பார்த்துக்க. சிக்கன் கிரேவிலாம் கிடையாது, அதான் உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம்ல. பூரிக்கு உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும், போய் சாப்பிடுப்பா. ஓகே ஓகே, டென்ஷன் ஆக வேணாம். ஏதோ நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று சாப்பிட்றேன். கொழுப்பு பாரு, ஏதோ குழந்தையாச்சும் போனா போகட்டும்னு கேட்டாலே பூரி செஞ்சு கொடுத்ததுக்கு எப்படி பேசிட்டு போகுது பாரு. ராணி ஏம்மா வாங்கம்மா, சமையல் எல்லாம் முடிச்சிச்சு. நானே உள்ள சாப்பிட கூப்பிடலான்னு பார்த்து அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்கம்மா சாப்பிடுங்க. இன்னைக்கு தான் என் பேச்சு முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். அவ பிடிச்ச மாதிரியே கேட்ட மாதிரியே அவளுக்கு பிடிச்ச பூரி சுட்டியாக்கா, அதான் புலம்பிட்டே போறாளே. ஆமாம்மா, நேற்று ராத்திரிக்கே ஒரே அடம் பிடிச்சாலே. அக்கா உன் தம்பியும் சேர்ந்துட்டு பூரி தான் செய்யணும் காலையில் டிஃபனுக்குன்னு, அதை செஞ்சுட்டேன். பிள்ளைங்க ஆசைப்பட்டதே செஞ்சு கூடாதா? அதுக்கு வாய் ருசியை சாப்பிட்டுட்டு மனசு ஒவ்வொரு நன்றி நடந்ததுன்னு அதுக்கு நல்லபடியா சந்தோஷமா விளையாட தெரியும். சொல்லு பாப்பா, அவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கறத வாய் ருசியை சமைச்சு கொடுத்ததே நமக்கு மனசு நிம்மதியா இருக்கா? அரியா வயசு, இந்த வயசுல ஆடி ஓடி திரிஞ்சு விளையாடுற வயசு. நல்லா ஆரோக்கியமாவும் சாப்பிடணும், அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்ல. அதுங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்பா? பணம் பத்தி தெரியுமா, நகை பத்தி தெரியுமா? இந்த வயசுல அதுங்களுக்கு சாப்பிடுறத பத்தி மட்டுமே தெரியும். அதுங்க ஆசைப்படுறது கேட்டு செஞ்சு கொடு. அதை விட்டுவிட்டு எதுக்கு பிள்ளைகளை போட்டு அதிட்டு கிடக்குவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இது என்ன பொருள் இல்லை. அதனால மாசத்துல எப்பனா ஒருத்தர் என்ன செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல எங்க அத்தை இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த பூரியெல்லாம் சாப்பிட்டா பிடிக்காது. என் வீட்டுக்காருக்கும் எண்ணெய் பொருளெல்லாம் செஞ்சு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செய்ய முடியுமா? மற்றவங்களுக்கு சேர்த்து தானே ஒன்றா செய்ய முடியும். அதனாலதான் இதெல்லாம் செய்யறது இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் எண்ணெய் பொருள் சாப்பிட்றது தப்பில்லை. சரி விடு, அவன் ஆசைப்படுறதுல இனிமேல் செஞ்சு கொடுத்துறியா? பூஞ்சி பிள்ளைய வந்து சும்மா சும்மா மூஞ்சி காட்டாதே. அதை கொண்டா நான் கொண்டு போடுறேன். இவங்க பேசுறத பார்த்தா நான் என்னமோ பெரிய கொடுமைக்காரி அம்மா மாதிரில பேசுறாங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்சதையும் செஞ்சு கொடுக்கேன். நான் என்ன எதுவுமே செஞ்சு கொடுக்காமலே இருக்கேன். இருந்தாலும் இந்த பூ மாதிரி எங்க அம்மா கிட்ட என்னைய பத்தி ஓவரா இல்லாத பிள்ளை சொல்லி வைக்கா. எங்க அம்மாவும் என்னமோ நான் கொடுமைப்படுத்துற மாதிரி என்னைய பார்த்து சொல்லிட்டு போறாங்க. ராணி என்ன பண்ணிட்டு இருக்குவா? இப்பதானே டிஃபன் செஞ்சு முடிச்சேன். இந்த உங்க மாவை பூரி கட்டல அதை செஞ்சு முடிச்சேன். நீங்க போய் உட்காரு, நான் இந்த தட்டில எடுத்துட்டு வரேன், சாப்பிடுவீங்க. சரி சரி, சாப்பிட தானே போறோம். அதில் இருக்கட்டும், ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காவல. ஒவ்வொரு முறையும் அத்தை வரும்போது வீட்டிலே தானே இருக்காங்க. அவங்களை எங்கேயாச்சும் வெளியே அழைச்சிட்டு போலாமா? இந்த முறை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எனக்கு லீவு தான் பார்த்துக்க. பசங்களை வீட்டில் தானே கிடக்குங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எங்கன்னா பார்க்கு பீச்சுன்னு பக்கத்துல எங்கன்னா போயிட்டு வருவோமா? என்னங்க சொல்லுங்க, உங்களுக்கு லீவா? ஆமா ராணி, நீ எப்படி நாள் தான் வீட்டுக்குள்ளே கிடப்ப. இது வரைக்கும் நம்ம எங்கேயும் போனது இல்லைல்ல. அதுவும் கவின் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே போனது கிடையாது. முன்னையாச்சும் பூ மாதிரி கூட்டிகிட்டு எங்கன்னா கடைக்கு போவோம். இப்போ அது கூட கிடையாதுல்ல. அதனால எல்லாரும் சேர்ந்து எங்கன்னா போயிட்டு வருவோம். உங்க அம்மாவும் ஒரு நாள் 2 நாள் தான் வீட்டில் இருப்பாங்க. அதனால அவங்க எங்கேயாவது அழைச்சிட்டு போலாமா? நானே இன்னைக்கு சும்மா தானே இருக்கேன். ஐ, இதுவும் நல்ல யோசனை தான் இருக்கு. ஆனா நான் எதுவும் சாப்பாடு சமைக்கலையே, பூரி மட்டும் தானே செஞ்சிருக்கேன். அப்போ எப்படி வெளியே போனோம்னா மத்தியானத்துக்கு எதுவும் செய்யலையே சாப்பாடுலாம். தக்காளி சோறு புளிச்சோறு ஏதாவது செஞ்சு கலரி எடுத்துட்டு போவோமா? அதுல வேணா ராணி, எப்ப பார்த்தாலும் வீட்டுல நீயே சமைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்லே சாப்பிட்டுடுவோம். வெளியில சுத்தி பார்த்துட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டு வருவோம். சரியா? சரிங்க. இந்த விஷயத்த பூமாரிக்கும் கவினுக்கும் சொல்லாது சரியா? நம்ம சர்ப்ரைஸா வெளியே கிளப்பி கூட்டிட்டு போவோம். இப்பயே சொன்னோம்னா சந்தோஷத்துல தாந்தக்கா தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒழுங்கா சாப்பிடாதுக்கு பிள்ளைங்க. அதனால சாப்பிட வச்சுட்டு அவங்களை வெளியே கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸா சொல்லி சுத்தி காட்டுவா. சரி, நீங்க போக, நான் தட்டில எடுத்துட்டு வரேன். அப்படி இன்னைக்கு அப்ப எனக்கு விடுதலையா? அது சரி, இந்த வீட்டுல இருந்து ஒரு நாளும் ஓய்வு இல்லாம உட்கார கூட நேரம் இல்லாம சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை கூட்டுறது, பெருக்கிறதுன்னு இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போய் சந்தோஷமா சாப்பிட போறோம். நிம்மதியா இருக்கு.